அந்த நரிக்கிறவருடைய இனத்துக்காக ஜெபிக்கும்படி என்னுடைய அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். மீதியான பகுதிகளை அவர் பொறுப்படுத்தி நடத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கேக்குதா? சத்தமா சொல்லக்கூடாதுங்க. பத்துல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்டிப்பா இந்த நாள்ல இங்க வரணும் சொன்னா தேவனோட சித்தம் இல்லாம இந்த இடத்துல நாங்க வர முடியாது. காரணம் என்ன சொன்னா இது அப்பாவோட சித்தம். இல்லையா? 2448 பாஷைகள் உண்டு. அந்த பாஷையில எழுத்து உண்டு, படிப்பாங்க. எங்க பாஷையில படிப்பு இல்லை. ஆனா எங்க பாஷையில நான் ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்காக. நீங்க உங்க பாஷையில எங்களை நான் இங்க மாம்சமான மனுஷன் பேசக்கூடாது. பரிசுத்த ஆவி இங்க அசைவரணும். அவரோட ஆகாரத்தை நம்ம வாங்கிட்டு போகணும்னு சொல்லி நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முட்டி இருந்தா முட்டி போடுங்க. முட்டி வீட்டில் இருந்தால் வாங்க டைட் பண்ணி வந்து போடுங்க. என்னைக்கு 2000 வருஷம் ஆச்சோ சில தெலுங்கு முட்டி போடுறதே பார்த்துட்டாங்க. அதுதான் கொரோனா வீட்டு தேடி வருது. அநேகெல்லாம் வீட்டு தேடி வருது. நிறைய பிரச்சனைகள் வீட்டு தேடி வருது. முட்டி போட வாழ்க்கையில எந்த பிரச்சனையில சொல்லி பைபிள் சொல்லுது. கண்டிப்பா அந்த பெரிய பரலோகமா பிதா குமாரன் பரிசுத்தமா ரத்தமா சாபமா கஷ்டமா துன்பமா தொல்லைமா சாதுமா மந்தர்மா எல்லாமே ஜாதியாவி ஊராவி உலகாவி பாவாவி விபச்சாராவி பொய்யாவி சண்டாவி கோவாவி அது இயேசு கிறிஸ்து ரத்தமா மத்தேயு 18 போல சுபாதமே பாரிஸ் சுபேரமே பேஸ் போறதுல ఆ కట్టిన పేరు విడుదలగా మన మధ్య వాక్య యేసు మనమ్మ జోబో పిదావచ్చు நல்ல பிதாவே ஆமென். ஹalleluya. கலங்க சாமியோ Thank you.